வெல்கம் டு தியாஸ் world. சிக்கன் கிரேவி, செம்மி கிரேவி பாருங்கள். ஆயில் ஊற்றிருக்கிறேன், கடலெண்ணெய், கொஞ்சோண்டி சோம்பு ஜீரகம் போட்டிருக்கிறேன், கடுகு போட்டிருக்கிறேன், ஒரு ஆனியன் லைட்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை அதில் போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே 2 டமோட்டோ அதுவும் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். டர்மரிக் பவுடர் போடணும், 1/2 ஸ்பூன். சால்ட் 1 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர் 1 1/2 ஸ்பூன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் இது லெக் பீஸ் தான் ஸ்மால் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஏலக்காய் பவுடர், கரம் மசாலா கிடையாது. இதுக்கு நம்ம ஆச்சி தனியா பேஸ்ட், கொஞ்சோண்டி துளியோண்டி நான் ஆச்சி குழம்பு பவுடர் போட போகிறேன். சிக்கன் குழம்பு பவுடர். நாங்கள் இந்த சிக்கன் தொக்குக்கு இது கொரியன் ரைஸுங்க. ஆனால் நம்ம ஊரில் இட்லி ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டிக்கி ரைஸு அந்த மாதிரி நம்ம இது நான் ஒரு 2 கப்பு ரைஸ் வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு இந்த ரைஸ் நல்லாயிருக்கும், ஸ்டிக்கி ரைஸ். என் டாட்டருக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு இட்லி ரைஸ் மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது. ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டு அண்ட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு. நல்லா இருக்குது. மைல்டாக சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? இதுக்கு வேணால் ரசம் வச்சுக்கலாம், பட் நான் இது கொஞ்சம் குழம்புமாக வச்சுருக்கணும். அது நான் ரைஸ் இது பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் வத்திச்சு, பரவாயில்ல. ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கும்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you. Yummy, tasty.